இந்த வனப்பகுதி பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வனப்பகுதி. இது என்ன நாயா நரியானே தெரியல. ஒருவேளை நரித்தோல் பொறுத்துன நாயா இருக்குமோ? இங்க வா. இந்த வனப்பகுதி பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வனப்பகுதியில் ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் தான் வீரப்பன் இருந்ததாக சொல்கிறாங்க. சொல்கிறது என்ன உண்மையும் கூட தான். இது வந்து கோயம்புத்தூரில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பகுதி. கொங்கு மண்டலத்து மக்கள் பற்றி உங்களுக்கே தெரியும். ரொம்ப அன்பானவங்க, பாசமானவங்க, மென்மையாக பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுத்து உபசரிப்பாங்க. நம்ம தலை அஜித் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அஜித் வந்து யார் வீட்டுக்கு வந்தாலும் அவரே அவர் கையால் தண்ணி கொடுக்கறதுல ஆரம்பித்து டீ காப்பி கொடுக்குற வரைக்கும் எல்லாம் அவரே பண்ணுவாராமா. வேலைக்காரங்களை வச்சுக்க மாட்டாராமா. அவர் ஈரோட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். கொங்கு மக்களோட பழக்க வழக்கங்கள் அவருக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்குமல்ல, அதுதானே கொங்கு மகிமை. பாருங்கள், மக்கள் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்ருக்குறாங்க. காட்டிலிருந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வெளியே வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம். ஏன்னா 4-4:30 மணிக்கு மேலே இந்த டேமில் தண்ணி குடிக்கிறதுக்காக காட்டு விலங்குகள் வரக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆடு மாடுகள்லாம் வீட்டுக்கு வேகமாக திரும்பிட்டு இருக்குது. பாருங்கள், ஆடு ஒன்று குட்டி போட்டிருக்கு. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இவர் பிறந்து. பாருங்கள், அவங்க அம்மா ரொம்ப ஆர்வமாக ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. தாய் பாசம்ங்கிறது எல்லா விலங்குகளுக்கும், மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளுக்கும் பொது. குட்டி மேலே ரொம்ப பாசமாக கொஞ்சிகிட்ருக்குறாங்க அம்மா. பாருங்கள், புது வரவை பார்க்குறக்கு எல்லோரும் ஆர்வமாக வர்றாங்க. பாருங்கள், பிறந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு. அரை மணி நேரம் தான் ஆச்சு. பாருங்கள், எங்கள் அம்மா ஏதோ கோவத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை கொஞ்சம் கூடாமல் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், பால் கொடுக்குற கலைக்கிறாங்க. போங்க, மெதுவாக போங்க, பார்த்து பார்த்து.